ஹாய், இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இப்போ இவங்களுக்கு ப்ளவுஸே இல்லை, இவங்களுக்கு இப்போ ப்ளவுஸ் வைக்கணும் அப்படின்னா இவங்களை எப்படி அளவு எடுக்கலாம் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சுற்றளவு பார்க்கணும். அவங்களோட செஸ்ட் பாயிண்ட் எவ்வளோன்னா நல்லா டைட்டாக இருக்கணும். கை மேலே தூக்கணும், மேலே இப்படி एक्सरसाइज का 29.5 எழுதிடு. 29.5. அடுத்து உங்களோட பின் உயரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 13 ஓகே. 13 நார்மலாக 13 எல்லாருக்கும் ஓகேவா இருக்கும். இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து 15 வரும். இதை விட ஷார்ட்டாக இருந்தாலும் 13 ஓகே தான். இதுக்கு அதிகமாக வர்றது, அதாவது ரொம்ப லென்த்தாக வேணும்னா தான் முஸ்லீம்ஸ் லேடிஸ்லாம் போடுவாங்க. அவங்க லென்த்தாக போடுவாங்க, அவங்களுக்குனா 18 அந்த மாதிரி வரும். மற்றபடி நார்மலாக என் ஹைட் உள்ளவங்களுக்கு வந்து 15 போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. செஸ்ட் பாயிண்ட் எடுத்தாச்சு, பின் உயரம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் பார்த்துக்கலாம். ஆம்ஹோல் 13. ஸ்லீவோட வித்து வந்து 9.5. அப்புறம் லென்த் வந்து நம்ம அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். கஸ்டமர் எவ்வளோ இப்போ எல்போ வரைக்கும் கேட்டாங்கன்னா 10 வச்சுக்கலாம். அதுக்கு அதிகமாக ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா 20 வச்சுக்கலாம், 6 வைக்கலாம். அவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அந்த அளவு ஓகேவா? 5 ஓகேவா? இப்போ 5 ஓகேனா இந்த அளவில் இந்த வித் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது 9.5 இருக்குது. இப்போ நம்ம எந்த அளவு வைக்கணுமோ அதில் வந்து நம்ம வித்து பார்த்துக்கணும். கரெக்டாக ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வைக்கிறோமோ இந்த லென்த் வைக்கிறோம்னா இப்போ 5 கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. 5 இங்கே இருக்குது, இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே உள்ள வித்து எடுக்கக்கூடாது. இப்போ இதில் இருக்குன்னா இதில் உள்ள வித்து எடுத்துக்கணும். அதாவது இது ஒரு சுற்றளவு, இது எவ்வளவோ அதை எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட கீழே உள்ள சுற்றளவு இது கொஞ்சம் நல்லா டைட்டாகவே எடுத்துக்கணும். ஏன்னா ட்ரெஸ்லாம் இருக்குது, ட்ரெஸ்லாம் கொஞ்சம் லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். 23.5. அதுக்கப்புறம் கழுத்து உயரம், அதாவது அந்த கழுத்தோட கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 6 வரைக்கும் வைக்கலாம். அவங்க லோ நெக் போடுவாங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஓகேன்னா 6.5 வைக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க, நல்லா குண்டா ஹைட்டாக என்ன மாதிரி சைஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6.5, 7.5 வரைக்கும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 7.5 வந்து லாஸ்ட் அளவாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப லோவாக இருக்கும். அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட இந்த கழுத்தோட முதல்ல எடுப்போங்க, ஒரு இதோட உள்ள வச்சு எடுப்போங்க, அது வந்து 2.5. இவங்களுக்கு வந்து 2.5 வந்து இந்த முதல்ல எடுக்கிறது, கழுத்தோட உயரம் எடுக்கிறது, கழுத்தோட உயரத்துக்கு முன்னாடி இந்த ஷோல்டருக்கு முன்னாடி எடுப்போங்க, அது வந்து 2.5 எடுத்துக்கலாம். 2.5. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இந்த சுடிதார்லாம் எப்போவுமே ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நார்மலாக எல்லாருக்குமே 3 வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப 2.5 வந்து நம்ம அந்த கழுத்தோட முதல்ல ஒரு கழுத்தால் எடுக்கிறதுக்கு எடுக்கிறோம்ல, அது வந்து 2.5 எடுத்தோம்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப நெருக்குனாச்சு அளவுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு. அப்படி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பாடி இருக்குன்னா இவங்களுக்கு வந்து 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துனா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வரும். அவங்களுக்கு வந்து 3 எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்குலாம் 2.5 வந்து உள்ள அளவு வந்து 2.5 போதுமானது. இந்த ஷோல்டர் வந்து ஒரு 2 இவங்களுக்கு ஓகே. 2 அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ஒரு அரேஞ்சு விடுவோம். அப்போ வந்து 2.5 இவங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஆம்ஹோல் சொல்லியாச்சு, ஆம்ஹோல் சொல்லியாச்சு, அப்புறம் கீழே உள்ள அளவு சொல்லியாச்சு. இது இருந்தாலே நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பின்னாடி உயரம் வந்து பார்த்துக்கலாம். பின்னாடி இப்போ மாடல் ப்ளவுஸ் தைக்கிறோம்னா கழுத்தை நம்ம முதல்ல வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரவுண்ட் நெக்கு, பானைக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவு வேணும் அவங்களுக்கு, எந்த அளவு வேணும்னு எடுத்துக்கலாம். ஒரு
ஒரு நல்ல இந்த மாதிரி சைஸில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு நெக் வேணும்னா இவங்களுக்கு வந்து ஒரு 830 எடுத்துக்கலாம். 830 வந்து நல்லா ரவுண்ட் நெக் நல்லா அழகாக இருக்கும். அந்த லென்த் வந்து அழகாக இருக்கும். சிலவங்க நல்லா மேலே தான் போடுவாங்க. அவங்களுக்கு மேலே தான் போடுறாங்கன்னா ஒரு 6 எடுத்துக்கலாம். இன்னும் லோவாக வேணா 9 எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம 13 வந்து சொல்லியிருக்கோம். 13னா 9 எடுத்தோம்னா இங்கேயே ஒரு 4 பாயிண்ட் கிட்ட வந்துடும். அப்போ இங்கே இந்த அளவு வந்து 4 பாயிண்ட் இருக்கும். இப்படி நல்லா ரவுண்டு வரும்போது ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம்.